பார்த்த பகவான் அறிந்தும் அறியாதவர்கள் போல் இருக்கிறார். இதை பார்த்தால் பார்வதா தேவி பகவானிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறாய்? இலக்கியம் இல்லையோ சிவனி என்னை போல் பெண் அல்லவா, இலக்கியம் இல்லையோ சிவனி என்னை போல் பெண் அல்லவா, உயிரில் பிறந்தார் பொல்லாப்புதையாருடா. அன்னை பார்வதியானவள் பரமானிடத்திலே வந்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? சுவாமி, பார்வதி ஒவ்வொரு காலத்திலே 3 பெண்கள் தங்களை நோக்கி குழந்தைக்காக தோம் இருக்கிறார்களே. ஆமா பார்வதி, ஏன் இப்படி நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள்? எல்லாம் எனக்கு தெரியும். பார்வதி, அந்த பெண்கள் எப்படி தவறு செய்யணும் மாட்டாயா? எப்படி? ஆண் கோயிலாமல் ஆண் வளர்க்க வேண்டுமா? கடவுளை இல்லாமல் கை கொடுக்க வேண்டுமா? சரிதான். பார்வதி, நான் மரத்தை கொடுக்கிற விஷயம் இது போறது பெண்ணு சொல்றாங்க. என்ன புருஷன் புத்தகம் போதும், கணவன் என்ன கை கொடுக்க போதும், அது சொல்லிட்டு ஆம்பளை கட்டி போறோம். அதனால் வேற வேண்டியதான். இந்த பெண்கள் எதுவுமே தோற்றது போதவே கிடையாது. அப்படி என்றால் சத்தியமாக தோசினால் நிச்சயமாக குறைத்து மாட்டே கிடைக்கும். அப்படியானால் நான் சென்று சொல்லி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வாயே. பார்வதியானவள் அந்த அரைக்கியர்கள் முன்பிலே வருகிறார். ஓம் நமச்சிவாய். யாரம்மா? ஓம் நமச்சிவாய். யார் பெண்ணே? நாங்கள் தான் அரைக்கு பெண்கள். பெண்களா? ஆமா. பெண்களே என்ன இதற்காக தாங்கள் தவறு செய்தீர்கள்? குழந்தைக்காக தவம் இருக்கிறோம் சுவாமி. அப்படியா? ஆமாம்மா. பெண்களே அது உயர்வு வைக்கிறேன் தெரிகிறதே. அப்பா எங்கே? அதாவது அப்பா வந்து கிணத்துல இருக்கிறார். ஏன் வரவில்லை? பெண்களே என்ன நாங்கள் பார்க்க வேண்டும் நான் வைக்கின்றேன். சரிதான். நீங்க தவறு போதவே கிடையாது. அவன் குழந்தை குழந்தை ஆண்டவன் கொடுக்க வேண்டாம். அப்படியானால் எங்களுக்கு பிள்ளை கிடைக்காதா? குழந்தைகள் வேண்ட வேண்டாம் என்றால் சக்தி முடிவு தவசிதான் செய்தார். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. கிடைக்கும் அல்லவா? ஆமா பெண்ணே. அப்ப நீங்க கிளம்புறீங்களா? சென்று வருகின்றேன். எம்பி பார்வதி சென்றிருக்கு. எளியாக்கா அப்பாவை நோக்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமா. என்ன குழந்தை குழந்தை ஆண்டவன் கொடுக்க மாட்டாரா? அந்த ஆண்டிதான் கொடுப்பாரா? அந்த பகவான் கொடுக்க மாட்டாரா? இந்த பண்டதான் கொடுப்பாரா? யார் கொடுத்தா என்னடி? நமக்கு தேவை குழந்தை. குழந்தை வேணும். கிழவனும் போகணும். அப்படியின்றி உங்க அரைக்கிற சக்தி மொழி நினைத்து தவமே புரிந்திடவே
சத்தியமுனியை நோக்கி அவர் நாமத்தை உச்சரித்து தவம் இருக்கிறார்கள். ஓம் சத்தியமுனியே நமக, ஓம் ஞான முனியே நமக, ஓம் பொருள்முனியே நமக, சுவாஹை, ஓம் ஆதிமுனியே நமக, சுவாஹை, ஓம் சக்திமுனியே நமக, சுவாஹை. இப்படி தவத்து செய்யும்போது இந்த சக்திமுனிக்கு இருக்க முடியல. அக்கினி ஜோரம் வீசுது. அந்த பெண்கள் முன்னிடத்தை தோன்றுகிறார். அருந்தவ பெண்களை யாரு? என்னை மீது தான் தவத்து செய்தீர்களே, ஆமா, என்ன வேண்டும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சுவாமி. பெண்களே, ஆண் குழந்தை வேண்டும். உங்களுக்கு குழந்தை பசி, ஆமா, எனக்கு வயிற்று பசி. ஓஹோ, என் வயிற்று பசி தாங்கள் அமர்த்தினால் உங்கள் குழந்தை பசி யாம் அமர்த்துவோம். அப்படினால் உங்கள் வயிறு பசி தீர்ந்தால் எங்கள் பிள்ளை பசி தீரும். உள்ளதோ உங்களுக்கு தருவீங்க கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி சற்று நீராடி தங்களது கற்பின் தன்மையினால் சாந்தால் தரிமணிக்கு சத்திரத்தால் புறவிட்டு சரி அந்த தரிகளை சுற்றி வளைந்து கட்டி கட்டி அமுது கறி படைத்துக் கொடுத்தார்கள். அரிசி உணவு பதார்த்தங்களை நன்றாக புசித்தார் இந்த சத்தியவதி. அப்படி வருகிறாரா? இல்ல தவம் இருக்க போறார். உண்ட வழக்கம் தொடர்பு உண்டு. பொதுவாக உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தார் இந்த சத்தியமுனி என்ன செய்கிறாரே? நமக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, அதாவே இவங்களுக்கு பிள்ளை கிடைக்கிறது, நம்ம வேலையை பார்ப்போம். அதன் பக்கத்தில் வந்து ஒரு யாகத்தை வளர்க்கின்றார். அதிலே 3 வரல் வந்து பிறக்கிறது. அந்த பகலுக்கு என்ன செய்கிறாரே? 3 வரலை வடக்கு முகமாக இருந்து வேண்டி நடத்த அந்த வேள்வியில் என்ன வந்து பிறக்கின்றது? 3 தெய்வ பரல் வந்து பிறக்கிறது. அந்த பரலை என்ன செய்கிறார்? என் அருமை செல்வங்களே, ஐயா, உங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் நேரம் நெருங்கி விட்டது. அப்படியா? என்னிடம் 3 பரல் இருக்கிறது. உங்களுடையா? ஆமா. ஆகையா சூரியனை நீராடி பிடித்தமான பூவை தலையில் சூடி அப்படி பரலை விளங்கினால் அடுத்த கணம் உங்களுக்கு பிள்ளை. அப்படியா? வா வா, நாங்க குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தங்கச்சி என்னடி? அப்ப நீரோட போமாடி? சரி போலாண்டி. இந்த 3 பெண்களுமாகவே நீராடி மாத்திரத்தை ஒரு நீர்புத்தரை சொல்லி ஒரு பல்லை சாப்பிடுகின்றாள். அவள் நீலும் இந்த ஆங்குளத்தை பெற்றெடுத்தாள். இன்னொரு பெண்ணாவது குமுத மலரை தலையில் சூடி ஒரு பரலை விளங்கினாள். அப்படி அவள் குமுதனை இன்றெடுத்தாள். இன்னொரு பெண்ணாவது ஆதித்த மலரை தலையில் சூடி பரலை விளங்கினாள். சரி, ஆதித்தனை பெற்றெடுத்தாள். அக்கா, தங்கச்சி